அன்பர்களே வணக்கம். தினம் ஒரு திருத்தலம் பகுதியிலே இன்று பார்க்க இருப்பது அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோவில் திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டு மலை. திருச்செங்கோடு என்பதற்கு அழகிய இறைத்தன்மை பொருந்திய செந்நிற மலை என்றும் செங்குத்தான மலை என்றும் பொருள். மலையின் பெயரே ஊருக்கு அமைந்துவிட்டது. இந்த மலை உருவானதற்கு ஒரு புராண கதை உண்டு. ஒரு நாள் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்று போட்டி ஏற்பட்டது. இதற்கு ஒரு பந்தயம் கட்டப்பட்டது. ஆதிசேஷன் தனது படங்களால் மேருமலையை அழுத்தி பிடித்து கொள்ள வேண்டும். வாயு பகவான் தன் பலத்தால் மலையை விடுவிக்க வேண்டும் என்பதே பந்தயம். இதன்படி வாயு வேகமாக வீச மலையின் முகட்டு பகுதிகள் பறந்து சென்று பூமியின் பல இடங்களிலும் விழுந்தன. அதில் ஒன்றே திருச்செங்கோட்டு மலை. ஆதிசேஷ பாம்பு மலையை பிடித்தபோது ஏற்பட்ட காயத்தில் இருந்து இரத்தம் கொட்டி மலையின் செந்நிறமானதாலும் இப்பெயர் வந்ததாக சொல்வார்கள். இம்மலைக்கு நாககிரி, வாயுமலை என்ற பெயர்களும் உண்டு. இத்திருத்தலத்தின் குறிப்பு: இத்தலத்து இறைவன் அருள்மிகு ஸ்ரீ அர்த்தநாதீஸ்வரர், ஸ்ரீ செங்கோட்டு வேலவர், அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள். தலவிருட்சம் இலுப்பை மரம். தல தீர்த்தம் தேவதீர்த்தம், கணபதி தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம், இந்திர தீர்த்தம், சிவதீர்த்தம், குமார தீர்த்தம், பாபநாச தீர்த்தம், தீன்ம தீர்த்தம், வைரவ தீர்த்தம், வான தீர்த்தம், சண்முக தீர்த்தம், வாயு தீர்த்தம், அக்னி தீர்த்தம், சப்தகன்னியர் தீர்த்தம், நாக தீர்த்தமாகும். சிறப்பம்சங்கள்: ஒரே உருவத்தில் இடது பக்கம் பெண் உருவமாகவும் வலது பக்கம் ஆண் உருவமாகவும் உமையொரு பாகனாய் ஈருடல் ஓருயிர் என்னும் சொல்லிற்கு உண்மையிலேயே சரியானதொரு வடிவத்தை இங்கு காண முடியும். வலது கையில் தண்டாயுதம் தாங்கிய வண்ணம் வீற்றிருக்கிறார் அம்மையப்பன். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என மூன்றும் சிறப்புடன் அமைய பெற்ற திருத்தலம். சிவனும் சக்தியும் அம்மையும் அப்பனுமாக இணைந்து கலந்த நிலையில் அம்மையப்பன் என்னும் தோற்றத்தில் இறைவன் எழுந்தருளி உள்ளார். உலகிலேயே இத்தலத்தில் மட்டும்தான். இதுவே இத்தலத்தின் பெருஞ்சிறப்பு. தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் என்ற பல்வேறு தெய்வீக நூல்களில் இத்திருக்கோவில் போற்றி பாடப்பட்டுள்ளது. இத்திருக்கோவில் அர்த்தநாதீஸ்வரர், செங்கோட்டு வேலவன், ஆதிகேசவ பெருமாள் என மூன்று தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள். ஒவ்வொரு தெய்வங்களும் தனித்தனி பரிவார தெய்வங்கள் என மூன்று தனித்தனி கோவில்கள் அமைப்புடன் ஒரே கோவிலாய் அமைய பெற்ற திருத்தலம். ஒற்றுமையின் சின்னமாய் திகழ்கிறது இத்திருத்தலத்தின் அமைப்பு. நாகசிலை 60 அடி நீளத்தில் 5 தலை நாகத்தின் சிலை கோவிலில் படிக்கப்பட்டு அருகில் உள்ளது. நாகதோஷம், ராகுதோஷம், காலசர்பதோஷம், களத்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபாடு செய்கின்றனர். ஒற்றுமை விரதம். திருவண்ணாமலை போலவே இம்மலையை பௌர்ணமி நாளில் வலம் வந்தால் கைலாயத்தையும் வைகுண்டத்தையும் வலம் வந்த பலன் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ இக்கோவிலில் கோதார கௌரி விரதம் புரட்டாசி வளர்வரை அஷ்டமி திதியிலிருந்து ஆரம்பித்து 21 நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது. உங்களுடைய வேண்டுகோள் அனைத்தையும் நிறைவேற்றும் ஸ்ரீ திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரரை வணங்கி எல்லா வளங்களையும் பெற்று மகிழுங்கள்.